ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பாலா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் ஒன்ல டோட்டலாக 2 கொஷின்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்க இன்னொரு கொஷின்ஸை பார்ப்போம். ஓகே, இந்த கொஷினை ஃபஸ்ட்டு இப்போ ரீட் பண்ணுவோமா? இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் அட் 5% 183 தென் ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தமிழில் 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் ரூபாய் 183. 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஷின்ஸில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிளியராக பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க. 183 அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையேயான டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கேயான வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க. இதில் 5% அப்படிங்கிறத தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அசல், அதாவது பிரின்சிபல் அப்படிங்கிற அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே யூஸ் பண்ணுற மெத்தடு தான். பட் இங்கே என்ன நம்ம சொல்ல ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற வேல்யூவை போடுவோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜே போடுறோம். ஓகே, ஃபஸ்ட் இயருக்கு 5% எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும். செகண்ட் இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 5% போடுவோம். தேர்ட் இயருக்கு அப்படின்னா 5%. ஓகே, இப்போது இந்த 5%க்கு 5% எவ்வளோன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது 5%க்கு 5% அப்படின்னு பார்க்கும்போது 0.25 அப்படின்னு வரும். ஓகே, 0.25 இதை நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25/100. அப்போ 0.25 அப்படிங்கிறது வரும். கீழே என்ன பண்ணுவோம், அதையே அப்படியே டபுள் பண்ணி எழுதுவோம். ஓகே, இப்போ இந்த 0.25க்கு 5% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஓகே, 0.25க்கு 5% அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, பை 100 இப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ 25ம் 5ம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு வந்து 0.125 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஓகே, இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 100 இருக்கும். ஸோ டோட்டலாக இதோட நம்ம பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 0.0125 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு வந்து வரும். ஓகே ஓகே, இப்போது இதை நம்மளுக்கு டிவைட் பண்ணால் 0.025 அப்படிங்கிறது வரும். அப்போ 0.0125 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு வரும். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு லாஸ்ட் இதுலேயே சொல்லிடணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையேயான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேல்யூ தான் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஓகேவா? ஓகே, அப்போ இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், இப்போது 25, 0.25, 0.50, 0.0125 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னா 267 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகே, இப்போது நமக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கிற அந்த பர்சன்டேஜ் தான் இந்த 183. ஓகேவா? அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிற பர்சன்டேஜ் தான். இந்த ஏரியாவை நீங்கள் வந்து டோட்டலாக வேறு ஃபார்முலாஸில் போட்டாலும் இதே ஏரியா தான் வந்து நிற்கும். நீங்கள் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணாலும் இந்த ஏரியா வந்து நிற்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இதை டைரெக்டாக நீங்கள் வந்து அடித்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஷார்ட்டாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஓகேங்களா? கீழே இருக்கிறது 7. ஓகேவா? மேலே இருக்கிறது 18. ஓகே, இந்த 7ஆல் இந்த 18 அடிங்க அப்படின்னா 2 × 7 அப்படின்னு போட்டிங்கன்னா 14 வந்துடும். 3 × 7 அப்படின்னு போட்டிங்கன்னா 21 வந்துடும். இங்கே மேலே 21 இருந்தால் 3ங்கிற ஆன்சர் வரும். ஸோ வாய்ப்பே கிடையாது. 2 × 7 14 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு ரிமைனிங் 4 இருக்குது. அப்போ 2வை விட அதிகமாக வரப்போகுது, 3யை விட கம்மியாக வரப்போகுதுன்னு தெரியும்.
அப்போ 2 விட அதிகமாக இருக்கிற ஒரே ஆன்சர் இந்த ஆன்சர் தான். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது தான் 2 விட அதிகமாக வர ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இது நம்மளுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் 18/7 அப்படின்னு இருக்குது. இது நீங்கள் அடிச்சிங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங் தான் வரப்போகுது. அப்போ 24,000 அப்படிங்கிறது தான் இதோட ரியல் ஆன்சர். ஓகேங்களா? இதை நீங்கள் பார்த்ததும் இந்த இடத்துலையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது தேவையில்லை. நம்மளுக்கு தேவை எந்த ஆப்ஷன் வரப்போகுதுன்னு போட்டாலும் அதான் ஆன்சர், ஃபுல்லாக கண்டுபிடிச்சி போட்டாலும் அதான் ஆன்சர். நம்மளுக்கு தேவை 1 மார்க். எக்ஸாமை பொறுத்தளவு எந்த கொஷினாக இருந்தாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அக்யூரேட்டாக மீதி 3 ஆப்ஷன் இல்லை இதுதான் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை ஒரு கொஷின் 1 மார்க், அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் லைட்டாக தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.